ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் டிராமாக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயின் தன்னோட எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோனிக்கவும் செம்ம ஷாக் ஆகிடுறா. பத்தாததுக்கு நம்ம ஆளு அங்கேயே டேரா போடுறதுக்காக லக்கேஜஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கவும், யாரை கேட்டு நீ என் வீட்டுக்கு வந்தன்னு ஹீரோயின் கேட்டு கத்த, குழந்தைக்கு முன்னால இப்படிலாம் கத்தாத, அப்புறம் அவங்க மனநல பாதிக்கப்பட்டுரும், வா நாம போய் தனியா பேசலான்னு ஹீரோ சொல்லவும், உன்னை நம்பி என்னால எங்கேயும் வர முடியாதுன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றா. இப்படியே நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்னோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகிரும்னு 6வது பையன் சொல்ல, ஆட கடவுளே, நாம பெத்தவனே இப்படி நமக்கு ரிவெஞ்ச் அடிக்கிறான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஹீரோயின் ஹீரோவை தனியா அழைச்சிட்டு வந்து, நீ என்ன பிளான்ல இங்கே வந்திருக்கங்கிறது எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பா அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், ஒழுங்கா இங்கே இருந்து கிளம்புன்னு ஹீரோயின் சொல்லவும், நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள எண்டு கார்டு போட்டா எப்படி? இங்க பாரிச்செல்லாம் நம்ம ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறதுனால தான் நான் உன்னை எந்த அளவுக்கு உண்மையா காதலிக்கிறேங்கிறத உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஸோ எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு, டெஃபினெட்லி நான் உன்னோட எல்லா தேவைகளையும் கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லவும், என்னால ஏத்துக்க முடியாது, ஃபர்ஸ்ட் நீ இங்கே இருந்து கிளம்புன்னு ஹீரோயின் திட்டுறாங்க. சரி, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எந்த யூஸும் இல்லை, அட்லீஸ்ட் இவனுக்காகவாவது நான் இந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ டோரை ஓப்பன் பண்ணா 2வது பையன் நிற்கிறான், 3வது பையன் நிற்கிறான். பாருக்கண்ணா, உங்கள் அம்மாவுக்கு நீ இங்கே இருக்கிறதுல விருப்பம் இல்லை போல, என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்கன்னு மாட்டி விடவும், அப்போ நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாமா, என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையான்னு கேட்டு அவன் அழுகுறான். ஐயோ செல்லம், அப்படிலாம் இல்லை, எத்தனை நாள் வேணாலும் நீ இங்கே தாராளமாக தங்கிக்கோ, அம்மா உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லி வேற வழியே இல்லாமல் நம்ம ஹீரோ இந்த வீட்டில் ஸ்டே பண்ண ஹீரோயின் பெர்மிஷன் கொடுத்துடுறாங்க. கட் பண்ணா இங்கே ஒரு முக்கியமான ஃப்ளாஷ்பேக். நம்ம ஹீரோயினை எப்படி உஷார் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பையன்தான், இப்படி தூரத்தில் இருந்துக்கிட்டு உங்களால் எதுவும் பண்ண முடியாது, பேசாமல் எங்கள் அம்மாவை நேருக்கு நேராக ஃபேஸ் பண்ணுங்க, கூட என் 2வது தம்பி அழைச்சிட்டு போங்க, பிகாஸ் அவனும் எங்கள் அம்மாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ நீங்கள் அவனை உஷார் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் அம்மாவை பற்றின ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிரும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அம்மாவை பிக்கப் பண்ணிடலாம். அப்படி இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வேற வழி இல்லை, நான் எனக்கு பர்ஃபெக்டான வேற ஒரு அப்பாவை தேர்ந்தெடுத்துப்பேன்னு பையன் மிரட்டியிருக்கான். அதனால தான் நம்ம ஹீரோ 3வது பையனை அழைச்சிக்கிட்டு இங்கே வந்திருக்காரு. பரவாயில்ல, நமக்கு பிறந்த பையன் ரொம்பவே புத்திசாலியா இருக்கான், அவன் மட்டும் இல்லைனா கண்டிப்பா இவ்வளோ தூரம் நம்மளால வந்திருக்க முடியாதுன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப பெருமைப்படுறாரு. ஓகே மிஸ்டர் சாங், உங்க பணக்கார வீடு மாதிரி இங்க எந்த வசதியும் இருக்காது, கொஞ்சம் குறுக்கி தான் இந்த சோஃபால நீங்க படுத்துக்கணும், உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தா நீங்க தாராளமா கிளம்பி உங்க பணக்கார வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பெட்ஷீட்டை தூக்கி போட்டுட்டு போயிடுறா. உன்னை கரெக்ட் பண்றதுக்காக இந்த சோஃபால என்ன, நான் மாட்டுக்கொட்டாயில படுத்து தூங்க கூட ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் முடியல. சரி, ஹீரோயினோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டை சுற்றி பார்க்கும்போது தான் ஹீரோயின் அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும், இந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும், எந்த குழந்தைக்கு எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும், யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குங்கிற எல்லாத்தையுமே ஸ்டிக் நோட்டில் எழுதி வச்சிருக்கிறத பார்த்துட்டு, ஐ எம் வெரி சாரி, என்னை மன்னிச்சிடு, இத்தனை வருஷமா நீ இந்த எல்லா குழந்தையும் வளர்க்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பங்கிறத இப்போதான் என்னால் உணர முடியுது. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன்னு வாக்கு தரான். இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோயின், என்ன மிஸ்டர் சாங் தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க போல, சும்மா இப்படிலாம் சீன் போடாதீங்க, உங்களால முடியலனா தாராளமா கிளம்பி வீட்டுக்கு போங்க மிஸ்டர் சாங்னு சொல்லி பெட்ஷீட்டை நகர்த்திட்டு பார்த்தா உள்ள நம்ம ஹீரோக்கு பதிலா பொம்மை தான் இருக்கு. அப்ப இந்த மனுஷன் எங்க போனாருன்னு தெரியாம திருன்னு முழிக்கிறச்ச பின்னால இருந்து நம்ம ஹீரோ பேனு கத்தவும் ஹீரோயின் பயந்து போய் சோஃபால விழுந்துடுறா. அவங்கள தாங்கி பிடிக்கிறதுக்காக போன நம்ம ஹீரோவுமே அவங்க மேல விழுந்துடுறாரு. அப்புறம் என்ன, நம்ம ஆளுங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கண்ணாலேயே பார்த்து காதல் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம 3வது பையன் வந்துடுறான். அப்பா, அம்மா மேல படுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஹீரோயினுக்கு ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுது. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை கண்ணா, பேசிட்டு இருந்தோம், கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டோம், அவ்வளோதான், சரி நீ போ, நான் வந்து உன்னை தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எஸ்கேப் ஆகிடுறா. பரவாயில்ல, முன்ன இருந்ததுக்கு இப்போ எவ்வளவோ முன்னேறி இருக்கோன்னு சொல்லி ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தென் அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் வேலைக்கு கிளம்புனதும், செல்ல குழந்தைங்களா பத்திரமா வீட்லேயே இருங்க, அம்மா ஈவினிங் வந்துடுறேன்னு சொல்ல, நீ எது நினைச்சும் வருத்தப்படாம பத்திரமா போயிட்டு வா, நான் வீட்லேயே இருந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. சரிங்கப்பா, நீங்க வீட்லேயே இருந்து எங்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஆஃபீஸில் இருக்க உங்க ஒர்க்கெல்லாம் யார் பார்ப்பாங்கன்னு பசங்க கேட்க, அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, நான் சைன் பண்ணால் மட்டும் போதும், டைமுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கலாம், நீங்க தான் எனக்கு ரொம்பவே முக்கியம்னு ஹீரோ சொல்றாரு. அதுவே இங்க ஆஃபீஸ்ல நம்ம ஹீரோவை எப்படியாவது இன்னைக்கு மீட் பண்ணணுங்கிறதுக்காக உடி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் நம்ம மேனேஜர் கண்டுக்காம கிராஸ் பண்ணும்போது ஹீரோ கிட்ட இருந்து கால் வரவும், ஓகே சார் இதோ நான் இடத்துக்கு வந்துடுறேன்னு சொல்ல,
அப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் தான் இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிற உடி உடனே ஹீரோவோட அப்பாவுக்கு கால் பண்ணி விஷயத்த போட்டு விட்டுடுறா. ஸோ அவர் உடனே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுமா, உடனே கிளம்பி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்ல ஹீரோயினுமே குட்டி பாப்பா வளைச்சிட்டு போகிறாங்க. நான் உன்னை என் பையன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் நீ பயங்கரமான ஆளா இருப்ப போல. என்னால் முடியலை. நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். ஈவன் நீ என் பையன் கூட பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ உனக்கு நான் $5 மில்லியன் கார்டு தரேன். அதை வாங்கிட்டு நீ என் பையனை விட்டுட்டு போகிறது மட்டும் இல்லாமல் உனக்கும் என்னோட 4 பேர பசங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. திரும்ப அவங்கள தேடி வரமாட்டேன், உரிமை கொண்டாட மாட்டேங்கிற கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டுட்டு நீ காசை வாங்கிட்டு எங்கேயாவது கண்காணாத தூரமாக போய்க்கோன்னு சொல்லவும் என்னோட தாய் பாசத்துக்கு விலை பேசுகிற உரிமையும் அருகதையும் உங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நானா உங்கள் பையனை மயக்கலை. அவர் மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஹீரோவா தான் என் பின்னால் சுற்றிட்டு இருக்காரே தவிர நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி நான் ஒன்றும் அவரை வசியம் பண்ணலை. ஸோ நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த காசை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. உனக்கு இந்த $5 மில்லியன் பத்தலைன்னா சொல்லு, எக்ஸ்ட்ராவா $3 மில்லியன் சேர்த்து $8 மில்லியன் தர நான் ரெடியாக இருக்கேன். அதுக்கு நீ என் பையனையும் பேர குழந்தைங்களையும் விட்டுட்டு போனா மட்டும் போதும்னு அப்பா சொல்ல, என்ன நீங்க நானும் ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன், சும்மா எதையோ நைன்னு பேசிட்டு இருக்கீங்க, இப்ப என்ன பிரச்சனை? சரி, எங்க அம்மாக்கு நீங்க $8 மில்லியன் தரேன்னு சொன்னீங்களே, அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு $10 மில்லியன் தரேன். அப்போ நீங்க எங்க அம்மா கிட்டே இருந்து அண்ணாக்களையும் அப்பாவையும் பிரிக்காம இருப்பீங்களான்னு குட்டி பாப்பா கேட்கவும், உனக்கு ஃபர்ஸ்ட் $10 மில்லியன் எத்தனை சைபருங்கிறது தெரியுமான்னு அப்பா கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, பட் அந்த அமௌண்ட்டோட வேல்யூ என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நான் சொன்ன டீலுக்கு ஓகேன்னு சொல்லுங்க. உடனே நான் நீங்கள் கேட்ட $10 மில்லியன் இந்த டேபிளில் எடுத்து வைக்கிறேன்னு குட்டி பாப்பா சொல்லவும், நல்லா காமெடி பண்றியே, என்ன மேடம் உங்க பசங்க எல்லாருக்குமே எப்படி பொய் சொல்றது ஏமாத்துறதுங்கிறத சின்ன வயசுலயே கத்து கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டு அப்பா கலாய்க்கிறாரு. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பாப்பா அம்மா பேசிட்டு இருக்கால, நீ கொஞ்ச நேரத்துக்கு அமைதியான்னு அவளை தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா குட்டி பாப்பா கேக்குறதா இல்ல. என்னோட ஃபர்ஸ்ட் அண்ணன் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போறான், 2வது அண்ணன் பாக்ஸிங் கிளாஸ் ஆரம்பிக்க போறாரு, 3வது அண்ணன் ஆஸ்ட்ராலஜிக்கான ஒரு பெரிய ரிசர்ச் சென்டர் ஸ்டார்ட் பண்ண போறாரு, 4வது அண்ணனும் 5வது அண்ணனும் விஷனரி பவர் அண்ட் ஹியரிங் சென்ஸுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க போறாங்க, 6வது அண்ணன் மெடிக்கல் ஃபீல்ட்ல ரிசர்ச் பண்ண போறான். இவங்க எல்லாரையுமே ஒரு பெரிய டீமா உருவாக்கி நான் கோஆர்டினேட் பண்ண போறேன். ஸோ கூடிய சீக்கிரம் நாங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களாக போறோம்னு குட்டி பாப்பா சொல்லவும் ஹீரோ அப்பாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஐயோ நம்ம பொண்ணுக்கு தலையில ஏதாவது அடிபட்டுருச்சா, ஏன் இப்படி சம்மந்தமே இல்லாம மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறா. ஆனா அவ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா பேசுறத பார்த்துட்டு, சரி பாப்பா உன்னோட டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். இன்னும் 2 நாள்ல நீ சொன்ன மாதிரி எனக்கு $10 மில்லியன் கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதே மாதிரி கொடுக்கலனா உங்க அம்மா நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு உங்க அப்பாவையும் 4 அண்ணாக்களையும் விட்டுட்டு போயிடணும். என்ன இந்த டீலுக்கு ஓகேவான்னு அப்பா கேட்குறாரு. குட்டி பாப்பாவுமே ப்ராமிஸ் பண்ணிடுறா. ஹீரோயினுக்கு பக்கோன்னு ஆகிடுது. சரி உன் அண்ணாக்கள்லாம் புத்திசாலியாவே இருக்கட்டும், பட் இப்போ பணத்துக்கு நீ என்ன பண்ண போறேன்னு அப்பா கேட்க, டன்டடாங் இதோ பாருங்கன்னு சொல்லி ஒரு லாட்டரி டிக்கெட்டை காட்டவும் ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. அப்பா கேட்க பகன்னு சிரிச்சுக்கிட்டு, இங்க பாரு செல்லக்குட்டி, இதெல்லாம் சாத்தியமே இல்ல, 10 கோடி பேர்ல ஒருத்தருக்கு தான் இந்த லக் அடிக்கும். சோ நீ என்ன தைரியத்துல இதை வச்சுக்கிட்டு என்கிட்ட டீல் பேசணுங்கிறது தான் எனக்கு புரியலன்னு சொல்லி சிரிக்கிறாரு. என்ன பாப்பா நீ இதெல்லாம் ஒரு விளையாட்டா? எப்படி உன்னால இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா பேச முடியுது? ஒருவேளை இந்த லாட்டரி டிக்கெட்ல நமக்கு பணம் கிடைக்கலனா ரொம்ப பெரிய பிரச்சனையாகிரும்னு சொல்லி ஹீரோயின் பயப்படுறாங்க. ஃபீல் பண்ணாதீங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டிக்கெட்டுக்கான ரிசல்ட் வந்துடும், அப்புறம் தெரியும்னு சொல்லிட்டு பாப்பாவுமே அந்த ரிசல்ட்டை செக் பண்ணி பார்த்தா அவ கான்ஃபிடென்ட்டா இருந்ததெல்லாம் வீணா போகல. பிகாஸ் குட்டி பாப்பாக்கு தான் அந்த $10 மில்லியன் லாட்டரி அடிச்சிருக்கு. ஹீரோயினுக்கு அதிர்ச்சியாவும் இருக்கு, அதே நேரம் சந்தோஷமாவுமே இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அப்பா முகத்தை பார்க்கணுமே, ஆடல எப்படி இது சாத்தியம்னு கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி நான் $10 மில்லியன் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீங்க எக்காரணத்தை கொண்டும் எங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, டட்டா பபாய்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறா. எப்படி பாப்பா உன்னால இந்த விஷயத்துல இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்க முடிஞ்சது? உனக்கு ஏற்கனவே ரிசல்ட்டை பத்தி எதுனா தெரியுமான்னு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் இல்ல, சும்மா லக்ல தான் அடிச்சு விட்டேன், அது எனக்கு ஏத்த மாதிரி வேலை பார்த்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லம்மா, நீங்க எது நினைச்சும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழைச்சிட்டு வராங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவோட அம்மா கால் பண்ணி, இன்னைக்கு ஈவினிங் என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீ கண்டிப்பா உன்னோட எல்லா பசங்களையும் அழைச்சிட்டு வந்துடணும்னு இன்வைட் பண்றாங்க. ஈவன் நம்ம ஹீரோயினுமே வரதா ஒத்துக்கிறா. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, மைசன் இன்னைக்கு என் பர்த்டே பார்ட்டி இருக்கு, நான் பிஸ்னஸ் மீட்டிங்ல இருக்கேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு பொய் சாக்கு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காம ஒழுங்கா கிளம்பி வந்துருன்னு மிரட்டுறாங்க.
அப்புறம் என்ன விதியேன்னு சொல்லி முனவிக்கிட்டே நம்ம ஹீரோ நல்லா சூப்பரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போறாரு. ஆனா அம்மாக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. என்ன நீ ஏதோ பிசினஸ் மீட்டிங்க்கு வர மாதிரி இருக்க, இன்னைக்கு உன்னை மீட் பண்ண ஒரு அழகான பொண்ணு வர போறா, அவ கூட பிளைண்ட் டேட் போற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராம ரொம்ப ஃபார்மலா இருக்குன்னு சொல்லவும், நான் ஏற்கனவே 1000 தடவை சொல்லிட்டேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவளை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு. ஸோ தேவையில்லாம என்ன எதுக்காகவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போயிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. என்னம்மா 3 பசங்களை தான் அழைச்சிட்டு வந்திருக்க, இன்னும் 4 பேர் எங்கன்னு அம்மா கேட்க, இவங்க அப்பாவோட ஃபேமிலி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் 4 பசங்களையும் அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், அச்சச்சோ இத்தனை வருஷமா நீ ஒரு பொண்ணு தானே தனியா எல்லா பசங்களையும் வளர்த்த, இப்ப எதுக்காக அவனுங்களாம் வந்து உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க, இப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. சரிம்மா நீ ஃபீல் பண்ணாத, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்குமே 4 பசங்க இருக்காங்க. ஸோ நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா வாழலாம், நானுமே உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு அம்மா சொல்ல, என்ன இது புது வம்பா போச்சுன்னு ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. பிகாஸ் இவங்க தான் நம்ம ஹீரோவோட அம்மாங்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாது. ஸோ அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது ஹீரோ அம்மா விடுறதா இல்லை, வாமா வந்து என் பையனை மீட் பண்ணி பேசு, கண்டிப்பாக அவனுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி அழைச்சிட்டு போய் காட்டினா அது நம்ம ஹீரோ. இங்க பாரு மைசன், இந்த பொண்ணை தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்ல, யவ்வா அவன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ செம்ம ஷாக் ஆகிடுறாரு. இந்த பொண்ணோட பேரு ஜியோலின். ஒரே பிரசவத்துல 7 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. பட் ரீசெண்டா அவ ஹஸ்பண்டோட ஃபேமிலி 4 பசங்களை மட்டும் வாங்கிட்டு போயிட்டாங்களாம். ஸோ இந்த பொண்ணு ரொம்ப பாவம், ஆனா நிஜமாவே ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லாரு மேலேயும் ரொம்ப அக்கறையா பாசமா பாத்துக்கிறா. ஸோ எனக்கு இவளை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ இவளை தான் மேரேஜ் பண்ணி ஆகணும்னு அம்மா கட்டாயப்படுத்துறாங்க. அடி பாவி, அப்ப இத்தனை நாளா என்னை ஏமாத்திட்டு இருந்தியா, உண்மையை சொல்லு, நிஜமாவே நமக்கு 7 குழந்தைங்க தான் பிறந்தாங்களான்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் பதில் பேச முடியாம அங்கே இருந்து ஓடிடுறா. ஒன்றும் புரியாத அம்மா என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, நம்ம பையன் இத்தனை நாளா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கதா சொன்னால, நீ கூட வேண்டாம் வேண்டான்னு தடுத்தியே, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இப்போ நீ அழைச்சிட்டு வந்த ஹீரோயின் தான்னு சொல்லவும், அம்மாக்கு அதிர்ச்சி ஆகுறதா இல்ல சந்தோஷப்படுறதானே தெரியல. பட் தனக்கு பிடிச்ச பொண்ணுதான்னு சொல்லி ஹீரோவோட காதலுக்கு பச்சை கொடி காட்டிடவும் நம்ம ஆளு ஹீரோயின் பின்னால ஓடுறான். ஐயோ மாமா நில்லுங்கன்னு சொல்லிட்டு உடி பின்னால போகவும் பசங்க பிளாக் பண்ணிடுறாங்க. பத்தாததுக்கு நம்ம ஹீரோவோட அம்மா அப்பா வயிற்றுல கிள்ளவும் அவரு உஷாராகி, சாரி பாப்பா என்னை மன்னிச்சிரு, என் பையன் சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம், ஸோ உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பான், அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருன்னு சொல்லி அவளை அப்படியே கைவிட்டுறாங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடி அங்கே இருந்து போயிடுறா. அதுவே இங்க நம்ம ஹீரோ உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோயினை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி தூக்கிட்டு வரவும், இப்படி விருப்பம் இல்லாத பொண்ணை கட்டாயப்படுத்தினா 3 வருஷம் தூக்கி ஜெயில வச்சிருவாங்கன்னு ஹீரோயின் சொல்ல, உன்ன மாதிரி குழந்தைங்க பிறந்த விஷயத்த அப்பா கிட்ட இருந்து மறைச்சா அதுக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை இருக்குங்கிறது உனக்கு தெரியுமான்னு ஹீரோ கேட்டு மிரட்டுறாரு. பயந்து போயிடுற நம்ம ஹீரோயின் வேற வழி இல்லாம, ஆமா அவங்க 7 பேருமே உன்னோட குழந்தைங்க தான்னு ஒத்துக்கிறா, இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சதுக்கு நான் உனக்கு என்ன பனிஷ்மெண்ட் தர போறேன் தெரியுமான்னு ஹீரோ கேட்க, ஹீரோயின் அலண்டு போயிடுறாங்க. இதோ இதுதான்னு சொல்லி நம்ம ஹீரோ போர்வையை போத்திக்கிட்டு ஹீரோயின் கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்றாரு. கட் பண்ணா சில நாட்களுக்கு அப்புறம் பண்ண தப்புக்காக ஜெயில இருக்க சித்தப்பாக்கு நம்ம ஹீரோயின் ஒரு லெட்டர் அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க ரொம்ப நாளா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்க உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இத்தனை குற்றங்களையும் பண்ணீங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நானுமே உங்களுக்கு உதவி பண்றேன். இந்த மாதிரி ரீசெண்டாக தான் உங்கள் பொண்ணை நான் மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா மெடிக்கல் பில்லையும் பே பண்ணேன். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, கூடிய சீக்கிரம் அவள் ரெக்கவர் ஆகி நல்லபடியாக திரும்ப வந்துடுவா. அதுக்கப்புறம் நானே அவளை பார்த்துக்கிறேன், நீங்கள் எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டான்னு ஹீரோயின் எழுதியிருக்கவும் படிச்சு பார்த்து பயங்கரமாக எமோஷனல் ஆகிடுற சித்தப்பா, உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணையா நான் என்னோட சுயநலத்துக்காக கஷ்டப்படுத்த பார்த்தேன், நான் ரொம்ப பெரிய பாவி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமான்னு தன்னைத்தானே அடிச்சுக்கிறாரு. அதே நேரம் உடம்பு சரியில்லாம இருந்த தன்னோட பொண்ணு இப்ப குணமாக போறாங்கிற சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் விடுறாரு. அதுவே இங்க நம்ம 7 பசங்களும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப ஜாலியா ஒருத்தன் இன்னொருத்தனை கலாய்ச்சிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போது நம்ம 3வது பையனோட சோடிகள் கீழே உருண்டு விழுந்துடுது. அதை பார்க்காம ஹீரோயின் காலை வச்சிடறா. ஸ்லிப் ஆகிறவும் டக்குன்னு ஹீரோ பிடிச்சிடுறாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே மயக்கமா இருக்கு, வாமிட் வர மாதிரி இருக்கிறதுனால 6வது பையன் செக் பண்ணி பார்த்துட்டு, கங்க்ராச்சுலேஷன் நீங்க திரும்ப அப்பாவாக போறீங்கன்னு சொல்ல, என்ன ஹீரோயின் திரும்ப பிரெக்னெண்டா இருக்காளான்னு ஹீரோ கேட்க, ஏன் அதிர்ச்சி ஆகுறீங்க, எனக்கு இது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு ஹீரோயின் சொல்லவும், நம்ம 3வது பையன் சோழிகளை உருட்டி பார்த்துட்டு, இந்த தடவையுமே எங்க அம்மாக்கு 7 குழந்தைங்க பிறக்க போறாங்கன்னு சொல்லவும், அப்ப கூடிய சீக்கிரம் நாம ஒரு ஃபுட்பால் டீமை உருவாக்க போறோம்னு ஹீரோயின் சொல்லி சந்தோஷப்படுறா. ஆமா எனக்குமே இதை நினைச்சு எந்த கவலையும் இல்ல, எத்தனை குழந்தைங்களா இருந்தாலும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு ஹீரோ வாக்கு தராரு. ஹீரோயின் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஐயா ஜாலி, நாம இன்னும் பெரிய ஃபேமிலி ஆக போறோம்னு சொல்லி பசங்கெல்லாம் குஷியாகிடுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த டிராமாவுமே முடியுது.
இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.